தேவரிஷி. மகாதேவா, 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 தேவி பார்வதி என்னை தண்டியுங்கள். இக்கணமே என்னை சபித்து விடுங்கள். எந்த பிரிவின் வேதனையை தாங்கள் அனுபவிக்கிறீர்களோ, எக்காலம் உள்ளவரை அவ்வேதனையை நானும் அனுபவிக்கும் வகையில் எனக்கு சாபம் வழங்குங்கள் மகாதேவா. செய்யக்கூடாத பாவத்தை செய்துவிட்டேன். கொடிய குற்றம் புரிந்து விட்டேன். மகாதேவர் மற்றும் ஆதிசக்திக்கு நான் மாபெரும் துரோகம் செய்து விட்டேன். தாங்கள் என்னை தண்டியுங்கள் பிரபு. அத்தண்டனை எளிமையானதாக இருக்கக்கூடாது. தாங்கள் எனக்கு மரண தண்டனை வழங்கிவிடுங்கள் மகாதேவா. சூழ்ச்சியில் பங்கு வகித்து இந்த நாரதன் கலங்கப்பட்டு விட்டான். இனி இந்த நாரதன் வாழக்கூடாது பிரபு. நாரதன் வாழக்கூடாது. நான் வாழ்வதற்கு அருகதையற்றவன் பிரபு. வாருங்கள், நாம் பிரயாகம் சென்று கும்ப நீராடுவோம். இல்லை மகாதேவா, நான் அங்கு நீராட தகுதியற்றவன். நான் ஒரு குற்றவாளியாவேன். சிவசக்தியின் குற்றவாளி. தாங்கள் குற்றம் புரிந்தது உண்மைதான். ஆனால் அக்குற்றத்திற்கு காரணம் சூழ்நிலை மட்டும்தான் தேவரிஷி. சுக்கிராச்சாரியருக்கு தாங்கள் அளித்த வாக்கின்படி நிகழ்ந்தது. தாங்கள் செய்தது மாபெரும் குற்றம் அல்ல தேவரிஷி. இந்த சிவன் தேவரிஷி நாரதரை குற்ற உணர்ச்சியில் தவிக்க நிச்சயம் அனுமதிக்க மாட்டான். ஆம் தேவரிஷி, ஒருவரின் குற்றம் அதை செய்தவரின் சூழ்நிலையை பொறுத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. சுக்கிராச்சாரியர் தங்களின் வாக்கை தந்திரமாக பயன்படுத்தி தங்களை ஏமாற்றி இக்காரியத்தை செய்வதற்கு தூண்டியிருக்கிறார். ஆகையால் பிரயாகம் வாருங்கள். அங்கு தாங்கள் நீராடினால் தங்களது பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து தாங்கள் விடுபடுவீர்கள். அதற்கு பிறகு தங்கள் மனம் நிம்மதி பெறும். சிவனும் சக்தியும் தங்களை மன்னித்து விட்டோம். மேலும் தாங்களும் தங்களை மன்னியுங்கள். வாருங்கள், யாவரும் பிரயாகம் செல்வோம். தங்கள் கருணையே கருணை. மகாதேவரும் சக்தியும் இப்பிரபஞ்சத்தின் ஆதாரம் என்கிறார்களே, அது உண்மைதான். என்னால் தாங்கள் அனுபவித்த வேதனையை தாங்கள் சற்றும் பொருட்படுத்தாமல் என்னை மன்னித்தீர்கள். குற்றவாளியாக என்னை பாராமல் என் நிலைமையை புரிந்து கொண்டீர்கள். தங்கள் கருணைக்கு எவ்வாறு நன்றி சொல்வேன்? சூழ்நிலையை நன்கு ஆராய்ந்திடாது ஒருவருக்கு தண்டனை வழங்குவது உச்சிதமற்ற செயலே ஆகும். வேதனை கொண்டிருக்கும் மானிடரை தவறாக எண்ணுவது இயல்பான குணமே. ஆனால் யார் ஏன் அதை செய்தார்கள் என்பதை நன்கு ஆராய்வதும் மிக அவசியமாகும். வாருங்கள். சரி மகாதேவா.
மகனே, மகாதேவா, ஜம்பராசுரனை சம்ஹாரம் செய்த பிறகு நானும் அவன் பிடியிலிருந்து விடுதலை அடைந்தேன். வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றாக பிரயாகம் செல்வோம். மகாதேவர் அன்னை பார்வதி போற்றி. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. தேவாதி தேவர் மகாதேவரின் தரிசனத்தைக் கண்டு நாங்கள் அனைவரும் தன்யர்களானோம். நாங்கள் அனைவரும் சிவனுடன் இந்த புண்ணிய நதியில் நீராடப் போகிறோம் என்பதை எண்ணும் போதே மனம் பூரிப்படைகிறது. நாங்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் தேவி பார்வதியும் எங்களுடன் சேர்ந்து நீராடப் போகிறார்கள். அற்புதம். இத்தருணம் மங்களகரமானது, அதோடு தனித்துவமானதும் கூட. வாருங்கள், அனைவரும் ஒன்றாக சேர்ந்த இத்தருணத்தை நினைவில் கொள்ளும் வகையில் மாற்றலாம். ஹர ஹர மகாதேவா. 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 இன்று சிவனும் சக்தியும் இணைந்த பேரன்பின் ரூபத்தைக் கண்டோம். அன்பின் புதிய பரிபாஷையை பயின்றோம். எனவே இன்று இக்கணத்திலிருந்து இந்த வையகம் உள்ள வரை பிரயாகத்தின் கும்பம் அன்பின் வெளிப்பாடாக இருக்கும். கும்பம் அன்பின் வெளிப்பாடாக இருக்கும். கும்பம் அன்பின் வெளிப்பாடாக இருக்கும். பதி பத்தினியாக வந்து எவரவர் இங்கு நீராடுகின்றார்களோ அத்தம்பதியினர் யாவருக்கும் தெய்வங்களின் தனித்துவமான ஆசிகள் நிச்சயம் கிடைக்கும். அதோடு காலச்சக்கரத்தில் யுகங்கள் மாறிய பிறகு இறைவனும் மானிடனும் சந்திப்பது இயலாத காரியமாகிவிடும். ஆனால் எப்பொழுதெல்லாம் வையகத்தில் கும்ப நீராட்டு நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேவியர்களும் தெய்வங்களும் இங்கு அவர்களுடன் நீராட வருவோம். வெவ்வேறு தோற்றத்தில் வந்து மானிடர்களுக்கு நாங்கள் ஆசி புரிவோம். இவ்விடம் தெய்வங்கள் மற்றும் மானிடர் சந்திக்கும் ஓரிடமாக திகழும். இங்கு மனிதத்துவமும் தெய்வத்துவமும் மேலும் சிவத்துவத்தின் அற்புதம் நிறைந்த முக்கூடல் என்று போற்றப்படும். ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, ஆடவர்கள் அனைவரும் இங்கு நீராடுங்கள். பெண்மணிகள் நாங்கள் வேறிடம் சென்று நீராடுகிறோம். அவ்வாறே தேவி.
எவராயினும் சரி, இவ்விடம் வந்து நீராடி இங்கு மூழ்கி எழுந்தால் இல்லத்தில் இருப்பவர்கள், உறவினர்கள் மற்றும் முன்னோர்களின் பெயர்களை அழைத்தால் அவர்களுக்கும் இந்த கும்ப நீராடலின் மூலமாக பலன் என்பது நிச்சயம் கிட்டும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மகனே, நீ உயிரோடு இருக்கிறாயா? தங்களது இந்த மைந்தனிடம் நேரம் குறைவாக இருக்கிறது தாயே. என் உடலை விட்டு என் உயிர் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரிவதற்கான வாய்ப்பிருக்கிறது. இறப்பதற்குள் நான் தங்களுக்கு அசுர குலத்தின் புதிய நாயகனை கூற விரும்புகிறேன் தாயே. தாங்கள் என் மீது செலுத்திய அன்பிற்கும் குரு சுக்ராச்சாரியரின் வழிகாட்டுதலுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் எவர் பெயரை கூறுகிறேனோ அவர் அதீத சக்திகள் கொண்ட அசுரராவார்.